ஹாய் எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட். என் ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல, பட் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நாங்கள் வந்து ஒரு vlog ட்ரிப் தான், அதாவது நிறைய ஃபால்ஸ்க்கு போனோம். அது எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். காலையிலே காஃபி குடிக்கலைன்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை காஃபி குடித்தாதான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுமா? எப்படி இருந்தாலும் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக தான் போகுது, வளரல. ஓகே வாங்க பார்க்கலாம். காலையிலே நாங்கள் தென்காசி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் போகிற வழியே தென்காசியோட ஏரியா செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் யார் கூட போனோம் அப்படின்னா அஷுவோட பேங்க் கொலீக்ஸ் கூட தான் போனோம். அவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் அங்கே தென்காசிலே சாப்பிட்டோம். அங்கே இருந்து தான் எங்கள் ஜேர்னி ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. போகிற வழி எல்லாமே தென்காசியில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரீஸாக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற கிளைமேட்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு ஒரே வருத்தம் என்னென்னா என்னுடைய ஃபேஸ் மட்டும்தான். என்னுடைய ஃபேஸ் வந்து இப்போ அலர்ஜி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, நம்ம ஒரு ஒரிஜினாலிட்டியை காட்டுறதுனால எந்த தப்புமே இல்லை. அதனால தான் நான் இப்போ உள்ள எல்லாமே வந்து நோ ஃபில்டரில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் போகிற வழி எல்லாமே குற்றாலம் சைடு தான் போயிட்டு இருந்தோம். அதாவது நிறைய டேம்ஸ் இருக்கும். குற்றாலத்தை சுற்றியே நிறைய டேம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக குற்றாலம்னு சொல்ல முடியாது, அதை சுற்றி இருக்கிற டேம்ஸ்க்கெலாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போனோம். போகிற இடத்துலலாம் அவ்வளோ மழை இருந்துச்சு. ஆனால் வந்து எக்ஸ்ட்ரீமாக மழை படபடன்னு அடிக்குது அப்படி கிடையாது. அப்படியே அந்த பெட்டல்ஸில் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த கிளைமேட்டு சில் வெதர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஃபேமிலியாக போகிறதுக்கும் ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லோரும் போகிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே ஆஷியோட கொலிக்குது. யூஸ்வலாக நாங்கள் நிறைய டைம் போவோம், ட்ரிப்ஸ்லாம் போவோம். ஆனால் வந்து இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் மெமரபுளாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் போகிற இடம் எல்லாமே ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா பாலாறு தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அருவியை வச்சு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கம்ப்ளீட்டாக ஆஷு தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டான். அண்ட் போகிற இடமே வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் பாயிண்ட்டாகவும் இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது சுற்றி ஃபுல்லாக காடு பகுதியாக. ஸோ குரூப்பாக போகும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரில. இன்கேஸ் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப தூரம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டே போகும்போது வந்து நமக்கு எதுவுமே தோணாது. சூப்பராக இருக்கும்னு தெரியும். அருவிக்கு வந்து ஃபால்ஸை பார்த்த உடனே எப்படா இறக்கி விடுவாங்க, எப்படா குளிக்கணும், எங்கே போகணுன்னு கேட்டால் ஃபால்ஸ்க்கு போகணுன்னு கை காமிப்பான். அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எங்களுக்கு இந்த அருவியை பார்த்தாலே நமக்கு வந்து அருவி எப்படி குளிக்கணும்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ க்ளீன்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே ஃபோட்டோ செக்ஷன் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து கீழே ஃபால்ஸ் இருக்கும், மேலே வந்து ஃபோட்டோ செக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே டாப்க்கு போயிட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்பிட்வீன் அருவி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து அவ்வளோ சில் இருந்துச்சு. தண்ணி வந்து பயங்கர சில். ஆனால் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி அவன் அவ்வளோ கேஷுவலாக பிஹேவ் பண்ணும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து கேரளா சைடு ஓரியன்ட்ன்றனால புட்டு, அதுக்கப்புறம் கொலக்கட்டை இதெல்லாம் ஃபேமஸ் போல். ஆனால் புட்டு கொலக்கட்டைனாலே நமக்கு வந்து இந்த மங்கிங்கத்தோட தாங்க முடியாது, அப்படி தான் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப வெல் செக்யூர்டாக, எந்த டேமேஜும் இல்லாமல், போலீஸ் செக்யூரிட்டி வந்து கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா நமக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றனால நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம தானாக நடக்க முடியாதுல்ல, ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணுன்றனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேனில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மத்தியானத்துக்கு வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. காலையில் குளிச்சனால பயங்கர பசியாக இருந்தனால யூஸ்வலாக நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறோன்னா அங்கேயே வந்து ப்ரையராக ஃபுட் வந்து சொல்லிடுவோம். ஏன்னா அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியாதுன்றனால. ஸோ மத்தியானம் நல்ல ஃபுல் கடி சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு டேம் போனோம். அந்த டேம் வந்து இன்னொரு எக்ஸைட்டடான ஒரு ஸ்டோரி தான். போகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது போகிற வழி எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. மாங்காய், அரநெல்லிக்காய், அதுக்கப்புறம் பைனாப்பிள், இது எல்லாமே யூஸ்வலாக வச்சுருப்பாங்கல்ல. ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து எனக்கு அந்த டோர் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சம்திங் கனெக்டட், ஏதோ ஒன்று அந்த வால்ஸ் பார்க்கும்போது நார்னியா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நான் சீரீஸ் பார்த்த ஞாபகம்லாம் வருது. அந்த டிஸ்னி, அப்புறம் ஆலிஸ் இன் தி வண்டர்லேண்ட், இந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்கள் கூட எங்கள் மோஸ்ட் ஃபேவரட் வந்து விஜய் அண்ணா. ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆஷு தான் எனக்கு வந்து நிறைய கேப்சரிங் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி குரூப்பாக போகிறது பிடிக்குமா, இல்லை தனியாக ஃபேமிலியோட பிடிக்குமா, இல்லை நீங்கள் மட்டும் ட்ரிப் போகிறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக டு பி ஃப்ராங்க் இந்த மாதிரி மவுண்டெயின் ஏரியா, ஹில் ஸ்டேஷன்ஸ் இதுதான் ரொம்ப
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னா நானும் அருவியும் வந்து நான், ஆஷு, அருவி வந்து எல்லாருமே வந்து ட்ரிப் தான் போவோம். அதாவது மவுண்டெயின் ஏரியாவில். இந்த மாதிரி வாட்டர் இருக்கும்போது ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு வாட்டர் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சரியான ஆட்டம் போட்டேன். அண்ட் ஆல்சோ நிறைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டேம் இந்த மாதிரிலாம் போகும்போது சாப்பாடுலாம் கொண்டு போவீங்களான்னு சொல்லுங்கள். ஐயோ நான் வந்து அர்விக்கு வந்து பனானா இதெல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா வந்து அவனுக்கு ரொம்ப பசிக்கும். இங்கே சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி விற்பாங்கன்னு தெரியாது. அதனால வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் எனக்கு 100% தெரியும் அர்வி வந்து வாட்டரில் வந்து செம்மையாக விளையாடுவான். அவனுக்கு வந்து எந்த ஒரு மைண்டுமே இருக்காது. ரொம்ப கிராங்கி ஆக மாட்டான்றது ரொம்ப தெரிஞ்ச பாயிண்ட் தான். இப்போ வந்து நாங்கள் போகிற வழியிலே இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருந்துச்சு. இது வந்து நாங்கள் 3rd டேம் போகிறோம். அதாவது 3வது டேம் அடுத்து எங்கே போகிறோன்ற வழியில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. சரி ஒய் நாட் நம்ம எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடாது, நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் கம்ப்ளீட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து அடுத்த டேம் போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த டேமில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்டே இருந்துச்சு. போகும்போதே வந்து அவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இங்கே உள்ள மண் எல்லாமே. நான் க்ராக்ஸ் தான் போட்டிருந்தேன். க்ராக்ஸ் போட்டிருந்தாலுமே சக்குன்னு ஒரு மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி கிராங்கியாக ஒரு மாதிரி ஒரு கேவலமான ரோடாக இருந்துச்சு. அதை விட ஒர்ஸ்ட் என்னென்னா அங்கே இருக்கிற வாட்டரோட கலரை பாருங்கள். இது பேர் வந்து ஏதோ சாணின்னு சொல்லுவாங்க. சாரி எருமை சாவடியா அந்த டேம் பேர். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்கும்போது இல்லை குளித்தா நல்லா வரும், சூப்பராக வரும் நாங்கள், பட் எப்படி குளிக்க மனசு வரும்னு எங்களுக்கே தெரில. ஸோ நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு குற்றாலம் இருக்கிற மெயின் ஃபால்ஸ் போனோம். எல்லாமே ஒரு 15 minutes 20 minutes டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அருவியும் தூங்கிட்டான். ஆஷுக்கு தான் ரொம்ப ஒரு சேடாக இருந்துச்சு. ஏன்னா அருவி வந்து ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஃபால்ஸ் வந்துட்டான், நான் அருவி தூங்கிட்டானே அப்படின்னு. அவன் காலையிலேருந்து ஆட்டம் போட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஸோ இந்த மெயின் ஃபால்ஸ்க்கு வந்தோடனே இன்னொரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா அங்கே வந்து எங்களை குளிக்கவே விடலை. இவ்வளோ ஃபோர்ஸாக வந்தால் யார் தான் குளிக்க விடுவா? ஆனால் அதுக்குமே ஒரு க்யூ நின்னாங்க பாருங்கள். ஆனால் நின்னாங்க. அந்த க்யூவில் நின்னதுக்கப்புறம் ஓரத்தில் அந்த நுனி பகுதியில் தண்ணி வரும் தெரியுமா, அந்த தண்ணியில் தான் எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாருமே குளிக்கலை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து ஒரு டபுள் மைண்டடாக இருந்துச்சு. ஆல்ரெடி 2 டேமில் குளிச்சிட்டோம், நல்ல குளியல், நல்ல சாப்பாடு, இதுக்கப்புறமா குளிக்கணுமா வேண்டாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்களே தடை போட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பி நாங்கள் வந்து பேக் டு த ஃபார்ம் வந்து வந்துட்டு இருந்தோம். அண்ட் அருவி வந்து டாய்ஸ் அங்கே உள்ளவங்களாம் எங்கள் வாங்கி கொடுத்துருந்தாங்க அருவிக்காக. ரொம்பவே க்யூட்டாக வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அருவி கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் குற்றாலமில் ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த பார்டர் பரோட்டா கடை வந்து எப்பயுமே குற்றாலமில் ஃபேமஸ். ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனால் க்யூவில் நின்று ரொம்ப நேரம் இடம் பிடிச்சி வச்சு அப்படி இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் போகிறதா இருந்தால் முன்னாடியே யாரையாவது அனுப்பிடுங்க இடம் பிடிச்சி வைக்கிறதுக்கு. இல்லாட்டி அங்கே போயிட்டு வெயிட் பண்ணால் தான் சாப்பிட முடியும். ஸோ இட்ஸ் டைம் டு சே குட் பை. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, என்ன ஹாப்பியாக இருந்தாலும் சரி, குட் பை சொல்லும் போது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 2 days பிளான் எனக்காவது பிளான் பண்ணுவோம் நினச்சி எப்பயுமே வந்து 1 day ட்ரிப் தான் எங்களுக்கு வந்து அமையுது. அது ஏன் எங்களுக்குமே புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இவங்க எல்லாரு கூடயுமே வந்து 2 days ட்ரிப் பிளான் பண்ணுறேன். அண்ட் எங்கள் ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆயிடுச்சு. நான், ஆஷு, அருவி எல்லாருமே அங்கே தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அடுத்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு டைம் எடுக்கலாம், தூங்கலாம் நினச்சோம்னா இல்லை, நமக்கு அடுத்த நாள் ஷூட் இருந்துச்சு. அங்கேருந்து கடன்னு கிளம்பி தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியில் நமக்கு எதிர்பாராத விஷயத்தை எதிர்பார்க்குறோன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு சென்னை சில்க்லேருந்து ப்ரமோஷன் கூப்பிட்ருந்தாங்க. அண்ட் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்களும் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, நாங்களும் ஃபேமிலியாக போயிருந்தோம். அண்டு 2 பேருக்குமே கிட்டத்தட்ட அதுக்கும் அருவிக்கும் வந்து கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான். 2 பேருமே 6 months தான் டிஃப்ரென்ஸ், அந்தளவுக்கு இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் மர்ஜ் ஆக பார்க்கும்போது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவன் டாய்ஸை அவன் வேணும்னு கேட்குறது, அவன் டாய்ஸை, ஸோ இந்த மாதிரி அவங்க சோஷியலிசமாக இருக்கிறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
பேபிஸ் கூட 2 பேபியை டேக்கிள் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு. இவன் ஒரு டாய்ஸ் கால் தானா, அவன் ஒரு டாய்ஸ் கால் வரான். இவன் டாய்ஸை வச்சுருந்தானா அவன் இந்த டாய்ஸ் தான் வேணும்னு வர்றான். ஸோ ஷூட் எடுக்கிறவங்கள தான் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப பொறுமையாக எங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. பேபிஸை ஹேண்டில் பண்ணுறது ஷூட் பண்ணினா நான் நிறைய ஷூட் போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வீடியோஸ்க்கு போயிருக்கேன். ஆனால் யாருமே இந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இல்லாட்டி மூஞ்சை காட்டுவாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன இவ்வளோ டைம், அப்படியெல்லாம் கேட்ட நாட்களும் இருக்குது. நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி இப்படி பண்ண நாட்களும் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூத்துக்குடியில் ஆசிஃப் பிரியாணி கடையிலேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ இது ரொம்ப மெமரபிள் டே ட்ரிப் எல்லாமே இருந்துச்சு. ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.